அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு கத்தியோட இருக்கேன். என்னதுக்கு இந்த கத்தியம் தெரியுமா? உங்களை விட்ட இல்ல. இன்னைக்கு சமைக்க அப்புறம் கடற்கரைக்கு போன வீடியோ எல்லாம் எடுக்கல. போய் மீன் வாங்கி வந்திருக்கேன். இது ஒட்டி மீன் வாங்கியிருக்கேன். என்ன வரி ஒட்டியா இந்த ஒட்டின்னு சொல்றாங்க, மாம்பழ ஒட்டி ஒட்டி மீன். இதுவும் ஒட்டிதான். இதுல பேரு தெரியாது, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இங்க பாருங்க, இந்த மீன் இன்னும் காட்டியா பாருங்க, என்ன மீன் தெரிஞ்சா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் கடலுக்கு போறதா ஆத்துக்கு தான் போறேன். ஆத்து மீன் கடல் மீன். இந்த ஆறு மீன் இருக்குது. இது என்ன மீன் தெரியும், உருண்டையா தான் இருக்குது, சிவப்பா தான் இருக்குது. இந்த இருக்கு இன்னும் ஒரு மீன் இருக்கு. இது வேற ஜாதி மீன் தானே? இல்ல, இது வேற. இல்ல அது சிவப்பா இருக்கு. ஒருவேளை அப்படி இருக்கலாம். சரி, இப்ப மீன் பட்டப்புறம் மீன் பட்டுறதுக்கு தான் கத்தி. சரியா, வாங்க மீனை வெட்டுவோம். நான் பட்டுறேன், நீங்க பாருங்க. இதுக்கு என்ன சாப்பாடுறா மீன் குழம்புக்கு? மீன் கடைக்கு என்ன சாப்பாடு? வெள்ளச்சோரா? இது செவல் இருக்குதானே? ஒட்டி மீன் குழம்பா? சரியா, ஒட்டி மீன் குழம்பும் வெள்ளைச்சோறும். ஒரு கட்டு கட்டலாம், ஒரு கட்டு கட்டல, ஒரு புடி பிடிக்கலாம். அந்த இது வந்து இல்ல 350 கிராம் பேர், 400 கிராம், 350 கிராம் பேர். ஒரு கிலோவில் 100 ரூபா. ஒரு கிலோ ஒட்டி 100 ரூபா. மீன் இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மீன் எடுக்கலாப்பா. மற்ற கனவா படமா இல்லையா? கனவா இருக்கு இந்த படம் இல்லையா? நாளைக்கு வேற தாண்டிருந்தாங்க. நாளைக்கு நம்ம கோயில் அது வேலைக்கு போயிட்டோனே ஆள் இல்ல. எல்லாத்தையும் அழகாக சில பேர் செவில் தட்டி எடுக்கிறாங்க. செவில் எடுக்கிற செவிலை இப்படி தட்டி எடுக்கிற மீன் தெரியாத ஆதிக்கப்பானே ஆதிக்கப்படுறாங்க. நம்ம ஏரியாவில மீன் குறைவு என்னன்னு சொன்னா இறால் படுது தானே. இறால்ண்டா எல்லா இடத்தையும் வாங்கலாம். ஒரு கிலோ இறால் 700 ரூபா 800 ரூபா போகுது. சின்னதா பெருசு 1200 ரூபா போகும். கருப்பு கருவண்டம் வந்து அது 2000 ரூபாய்க்கிட்ட நினைக்கும். இப்ப வந்து நல்லா செவில் தட்டி சைத்து முட்ல எல்லாம் பட்டியாச்சு. இனி நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி பீஸ் பீஸ் ஆகட்டுனா சரி. தரட்டோம்னா இது தரப்பாங்க. கத்தி கொஞ்சம் கூறு காணானே. இது கணக்கு தானே. இந்த கூட அதெல்லாம் தேவைப்படாது நமக்கு. ஆட்டுக்குடல் எடுக்கிறேன். அடுத்த பீஸ் பிகாருக்கு வச்சு விட்டுலாம் இல்லைன்னா மீன் துண்டு ரெடி.
4 துண்டு ஒரு மீன்ல 4 துண்டு. மீன் பட்டி முடிஞ்சு கழுவுறீங்களா? மீன் பட்டி முடிஞ்சு மீன் பட்டி கழுவுறேன். கழுவிட்டாங்க. லேசாரிக்கும் கழுவி தந்தா சமைக்கிறேன். கழுவு நான் இந்த வேலை முடியும். எனக்கு வெட்டுறது கட்டிக்கணும் தானே மீன். அதான் இப்ப நீங்க உங்களை வெட்ட இல்ல கழுவி தந்தா இந்த வேலை முடியும். நான் கேமராமேன், நீங்க சமையக்காரு, எல்லாம் 2 பேரும் தானே செய்யணும். வீடியோ பாக்குற நீங்க, புதுசா வீடியோ பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நேரத்துல சொல்ல மறந்துட்டேன், அதான் இப்ப சொல்றேன். சரியா மக்களே? வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான், நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு வரும், உடனுடனே முன்னுக்கு வரும். அப்ப நீங்க பார்க்கலாம். நிறைய வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 60-70 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம். பாருங்க, சமையல் எல்லாம் சமையல் தான். சமையல் புது புது விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கோம். நிறைய கோயில்கள் நடக்கிற பூஜைகள், மற்றது சாமத்திய கல்யாணங்கள், திருமண வீடுகள், இப்படி பிறந்த நாள் வீடு, இப்படி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம். பாருங்க, பார்த்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெட்டி எடுத்துலாம் கழுவுறாங்க கஷ்டம். ஒன்றும் விரிக்கப்படாடா பதில். குடல்ல இருந்து ஒரு ஆளுக்கும் செயல்ல இருந்து ஒரு ஆளுக்கும் விரிக்கப்படாது. வெட்டக்குள்ள மிஸ் ஆகிற அந்த செயல் சைட்டு முள்ளுகள் எல்லாம் எடுத்துடணும். இந்த தலை உறிஞ்சா நல்லா இருக்குமே சாப்பிட. தலைதான் இருக்கும். மண்டைக்குள்ள எல்லாம் இருக்கு சாமான எல்லாம். குடிச்சொரு உரி கொண்டு உறிஞ்சி விட்டா பாட்டில நடத்துள்ள எல்லாம் பாருங்க சாதம் இருக்கு. சரி, மீனை கிளீன் பண்ணிட்டு வரேன். நீங்க சமைக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகுங்க. சரியா? இப்ப மீனெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழுவி வச்சிருக்கேன் மீன். இதுல இப்ப பொரிக்கிறதுக்கும் எடுப்போம். மற்றது தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பால், அடுத்தது புளி கரைச்சி வச்சிருக்கேன், பழப்புளி, புளியம்பழம், அடுத்தது கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். இது பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, அடுத்தது மசாலாத்தூள், இது கொச்சிக்காத்தூள், சீரகம், கடுகு, உப்பு, தேங்காய் எண்ணெய், அதோட சட்டியும் எடுத்து வச்சிருக்கேன். பொரிக்கிறதுக்கு தாச்சி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி, அடுப்பு 10. இந்த இரவை சாப்பாடு, அதுக்காக இரவையில சமைக்கிறோம். வெளியில சமைக்கிறோமே. நண்பர் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று இருந்தாரு. வெளியில சொன்னா சின்னக்குள்ளேயே சமைக்காம வெளியே சமைங்க. இயற்கையான பாலையில மதியம் சமைக்கல, இரவு சாப்பாடு அப்பயும் தெரியாதான். இரவை தானே தெரியாது. வெளியில சமைக்கிறோம். பழைய காலத்துல நாங்க வெளியில சமைச்சு இப்படி சாப்பிட்டுருக்கோம். அந்த ஞாபகம் வருது. நிலா வெளிச்சத்துல இருந்து சமைச்சு போட்டு அவடத்திலேயே வளைச்சு வந்து சாப்பிட்ட ஞாபகம் உண்டு. இந்த நேரத்துல வருதுன்னு அது உண்டாகி கொல்லி அடுப்புல சமைக்கிறோம். கொல்லி அடுப்புல இவ்வளவு நாளும் கேஸ் அடுப்புல சமைச்சோம் நம்ம. நவீன முறை. அது மழையாலதான்
வெளியில சமைக்கையுமே இல்லாம இருந்தது. மழை வந்து பிடிச்சா நம்ம இடத்துல வெள்ளம் பிடிக்குது ஈரம். அதால வெளியில சமைக்க இயலாது. சமைச்ச இடைக்கிட கேஸ்லயும் சமைக்குது, இதுலயும் சமைப்போம் கொல்லி அடுப்புலையும். வெங்காயத்தை வெட்டும். கரைச்சி வச்சிருக்கேன். புளியம்பழம் இவ்வளவு நாளும் வேண்ட கொஞ்சம் கஷ்டம் தானே, இந்த தட்டுப்பாடு தானே. அதால புளி இல்ல, கொரக்கா புளியல், தக்காளி போட்டு சமைச்சேன். இப்ப வேண்டுன அதால இந்த புளியம்பழம் போடும். வெங்காயத்தை வெட்டி எடுத்தோம். சின்ன வெங்காயம் தான் சமைக்கணும், கறிகளுக்கு சின்ன வெங்காயம் தான் சரி. பெரிய வெங்காயத்துல சீனி எல்லாம் சரியாடா, அதனால பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் உரிக்கிறதுக்கு லேசண்டு வேண்டாம், வேலை உறைவு வருத்தம் இருக்கு. காரம் கூட இதுதான் நல்ல. வெள்ளைப்பூட வந்து கட்டலாம் டைகுடைஞ்சு எடுக்கிறேன், வெட்டுற அரைச்சு எடுக்கிறேன் நம்மளண்டர்ல. அதனால இன்றைக்கு அரைக்கல்ல கட்டத்தால சீவி எடுப்போம். அது அரைக்கிற மாதிரி வருது. துண்டு துண்டாயம் பட்டி போடலாம், மீன் குழம்பு துண்டாயம் பட்டி போடலாம். இப்ப சட்டிய வைப்போம் அடுப்புல, சூடாறட்டு போய். மண் சட்டிலாம் சமைக்கிறது நம்ம சில நேரம். மண் சட்டி வந்து சூடாறட்டும், சூடாற வெந்தயம் கொஞ்சம் போடுவோம். கழுவி எடுத்துருக்கேன். நீங்க கொஞ்சம் வெந்தயம் போட்டா நல்லா இருக்கு. இன்றைக்கு ஏலக்காய் கருவெல்லாம் போடல, இஞ்சியும் போடல. வெங்காயத்தையெல்லாம் போட்டு வறுத்து எடுப்போம். எண்ணெய் ஊத்துறதான் கொஞ்சம் வறுத்து எடுத்தா நல்லா இருக்கு. சீரகத்தையும் போட்டு வறுப்போம்.
நான் சின்ன சீரகம் தான் கூட போடுறேன். சின்ன சீரகம் தான் போடுறான். பெரிய சீரகம் சின்ன போடுறான். சின்ன சீரகம் தான். வறுபட்டுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் சொட்டு எண்ணெய் விடுவோம். வறுபட்டதால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன். கணக்கு எண்ணெய் ஊற்றக்கூடாது. அதுக்குதான் வெங்காயத்தை வறுத்து எடுத்தணும். காத்து பிடிக்குது. காத்து பிடிக்குது. நல்லா காத்து தான். கடுகு போடுவோம். பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போடுவோம். இது வந்து வெள்ளைப்பூடு. வந்து தேங்காய் பாலை ஊற்றுவோம். அப்புறம் கொச்சி காத்து தேவையான அளவு. இது வந்து மசாலா தூள். உப்பு வந்து தேவையான அளவு. நெருப்பு கத்துதான். டக்குன்னு சூடு ஏறிடுவேன். மண் சட்டி வந்து சூடு ஏறல. இல்ல சூடு ஏறிதுன்னு சொன்னா டக்குனு கொதிச்சிடும். சூடு ஏற கொஞ்சம் சொன்னாங்க. சூடு ஏறித்தந்தா புளியம்பழத்தை கரைச்சி வச்சிருக்க. புளியம்பழம் இனிதான் பழுக்கும். என்ன புளிய மரத்துல மீனை போட்டோம்டா. சரி கொதிக்க இந்த கொதிச்சு வருது. மீன் மாதிரியானு பெரிய பெரிய துண்டனு மூடி வைப்போம். புல்லா மூட போறாது. கறி வலிஞ்சிருமே கொதிக்கிட்ட டைம்ல.
இறக்கியும் கொதிக்குதானே ஓ ஓ ஓ இப்ப பொரியலுக்கு மீன் எடுத்து வச்சிருக்கேன் உப்புத்தூள் அடுத்து வந்து தனி மிளகாய் தூள் தேசி புளியும் விட்டமில்லை தட்டிய வச்சா இன்னும் கொதிக்க மாட்டேங்கும் கொஞ்சம் இருக்கட்டும் ஊறட்டும் ஓ பொரிச்சு எடுத்தோம்ல இப்ப சட்டியை வைப்போம் காய்ச்ச சட்டி வந்து சூடு ஏறிட்டு எண்ணெயை ஊற்றும் எண்ணெய் சூடு ஏறிட்டு மீனை போடுவோம் இப்ப பிரட்டி விட்ட வேண்டாம் அடுத்த பக்கம் தெரிஞ்சிருக்கு மீன் பொரிச்சு வச்சாச்சு இனி சாப்பிட்டாச்சு குழம்பு தலை தலை சரி சாப்பிட்டாச்சு சரி அப்ப வீடியோ முடிச்சு கொள்வோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் சாப்பாடு ரெடி ஆயிட்டு சாப்பிடுவோம் டைம் என்ன நிலா வெளிச்சத்துல சமைச்சு நிலா வெளிச்சம் இல்லே நிலா இருக்குது தென்னம்புள்ள மறைக்குது நிலா இந்த மறையில்லை
சாப்பாடு நல்லா இருக்குண்ணா. பொட்டி மீன் மீன் குழம்பு, பொரியல், டேஸ்டா இருக்கு. பொட்டி மீன் தமிழ் சாப்பிட்றோண்ணா. சமைச்சு வெளியில வச்சு நடுவில் நெருப்பை மூட்டுது. நெருப்பு வெளிச்சத்துல சொல்ல அந்த நாளையில சாப்பிடுறது. அந்த நாளையில இருந்தா சின்ன பிள்ளைகள் சொல்லுங்களேன். கடும் வயசான ஆக்கள் மாதிரி சொல்றீங்க. நம்ம என்ன பிள்ளையா இருக்க. அதாவது 95ஆம் ஆண்டு 2000 முதல் என்ன 2000 ஆண்டு முதல் அதுக்கு முதல் 2000 முதல் தான். சரி, அப்ப வீடியோ முடிச்சு கொள்வோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.